நான் சினிமாவை ரசித்து தான் உள்ள வந்தேன். அப்புறம் வெறுமனே படம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தோமா? ரஜினி சார்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது டெக்னீஷியனை மதிக்கிறாங்க, அவங்க ஜானரில் படம் கேட்குறாங்க. 7 நாள் போராட்டத்துக்கு பின்னாடி அந்த பாட்டிகள்லாம் அடி வாங்கின காவல்துறையால் அடிக்கப்பட்ட காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமே என்னுடைய படங்கள் என்பது என்னுடைய மண் சார்ந்த படங்களாக இருக்கணுன்றதை நான் முடிவெடுத்துட்டேன். நான் சினிமாவை ரசித்து தான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ரசிகனாக தான் இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்பவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு ஏதாவது ஒரு தேட்டரில் என்னை பார்க்கலாம். ஏதாவது ஒரு தேட்டரில் நைட் ஷோவில் நான் இருப்பேன் ரிலீஸ் ஆகிற படத்தை. அது எல்லா படமாக எந்த படமாக இருந்தாலும் சரி, சின்ன படம் பெரிய படம் புது படம் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் அப்படி தான் வந்தேன் நான். ஆனால் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி எனக்கும் இந்த சினிமாவில் ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும்தான் உள்ளே வரும்போது இருந்தது. நாமளும் ஏதாவது சாதிச்சிடணும். கிட்டத்தட்ட நிறைய காலங்களை கல்லூரி காலங்கள்லேருந்து வெளியில் நிறைய காலங்களை கடத்திட்டோம். கீழேருந்து திருப்பி போய் ஒரு வேலை பார்க்குறது அது இதுன்றதெல்லாம் சரியாக வராது. அதனால் சினிமான்னு முடிவெடுத்து நான் தான் என்னுடைய திருமணத்துக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்தவன். அப்போ நான் ஒரு வெற்றியை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அடைஞ்சாச்சு. அடைஞ்சதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே சினிமா நான் எதிர்பார்த்த சினிமா இதுதான் வந்தாச்சு. அதுலேயும் ஒரு பருத்திவீரன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்து, ராம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு சர்வதேச விருதை வாங்கின உடனே இப்போ என்ன தோணுதுன்னா, அடுத்தடுத்து இது போல் படங்களை நிறைய எடுக்கணும், நிறைய எடுத்து நல்லா செட்டில் ஆகணும். என்னை பார்த்து சொல்கிறவங்க எல்லாருமே சீக்கிரம் செட்டில் ஆகுங்க லைஃப்பில், நிறையா சம்பளம் வாங்கணும். ரஜினி சார்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது பருத்திவீரன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழிச்சு அவரை நான் மீட் பண்ணேன். ரிலீஸ் ஆகிட்டு படம் பண்ணலாமா அப்படின்னாரு. என்ன சார் கேள்வி இது அப்படின்னு கேட்டேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். அவர் தெரியும் உங்களுக்கு ரொம்ப பொலைட்டாக கையெல்லாம் கட்டிக்கிட்டு, அமீர் எனக்கு ஏதாவது கதை இருக்கா இந்த மீட்டரில் தான் கேட்டார். சார் காமெடி பண்ணாங்க சார்னு. அது எப்படி அவர்கிட்ட இருந்து அது அப்படி ஒன்று நான் வர முடியுது, அது இயல்பானது, அது நடிப்புன்னு நான் சொல்லவே முடியாது. சார் எல்லாத்துக்கும் கதை வச்சு படம் பண்ணுறேன், உங்களுக்கு கதை இருக்காதா சார், அதெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு பேசிருமோ அடுத்த வார்த்தை கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஏதாவது கமிட் ஆகிப்பீங்களேன்னு. சார் நான் இன்னும் யார்கிட்டையும் அட்வான்ஸ் கூட வாங்கலை சார். என்ன சொல்கிறீங்க என்ன? இல்லை சார் யார்கிட்டையும் அட்வான்ஸ் இல்லை 8 மாதம் ஆச்சு அட்வான்ஸ் வாங்கினேன், எனக்கு தோணவே இல்லை சார். எப்படி 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 இருக்க முடியும்னு. உண்மையிலே நான் அதுதான், எனக்கு உடனே படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அந்த இடத்துலேருந்து எனக்கு வேறு கேள்வி தோணுது. அடுத்து என்ன படம் பண்ணுறதுன்னு தோன்றதை விட இந்த இடத்துலேருந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு என்னுடைய மனசோடு நான் நிறைய பேசக்கூடியவனாக இருக்கேன். நான் சமூகத்தை பார்க்குறவனாக இருக்கேன். அதனால நான் யோகி பண்ணேன். யோகிக்கு பின்னாடி ஆதிபவன் பண்ணேன். இது எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இது ஒரு விருது இயக்குனர்ன்ற அந்த பாதையிலே பயணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேருந்து வருது. சரியா தப்பான்றது அப்புறமா. அதில் நான் வெற்றி அடைஞ்சேனா தோல்வி அடைஞ்சேனா என்னுடைய பாதை என்னவா இருந்ததுன்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் எனக்குள்ள கேள்வி வருது, இது நான் செய்யணுமா? அது என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலும் அது ஒரு இறுக்கமான ஒரு சூழலையே உருவாகுது. நம்மளை நாமளே ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டது போல் எனக்கு தோணுது. அதனால் வேணான்ட்டு சும்மா வேற ஒரு ஜானரில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன். அப்புறம் வெறுமனை படம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தோமா? இங்கே ஒரு இயக்குனராகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தோமா? நம்ம சமூகம் என்னவா இருக்குது, அது முன்னாடி நம்ம இவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, படத்தில் மட்டும்தான் சொல்கிறதாக இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோமாக்கும் கதாநாயகர்களும் இயக்குனர்களும் தன்னுடைய கருத்துக்களை படங்களில் மட்டுமே பதிவு பண்ணுறதா இருக்குது. அப்போ நேரடியாக களத்தில் இறங்கி பதிவு பண்ண வேணாமா அப்படின்ற கேள்வி எழுது. அதனால தான் எனக்கு உடன்பட்ட விஷயங்களையும் எது சரியான விஷயங்களையும் தனிப்பட்ட ஒரு சார்பற்ற அரசியல்லையும் நான் கலந்துக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கிற விஷயங்கள் கூட அப்படியே தான் இருக்கும், பொதுவான பிரச்சனையாக தான் இருக்கும். தனிப்பட்ட ஒரு சார்புள்ள ஒரு அரசியலுக்குள்ளே நான் வரவே மாட்டேன். அதில் கருத்து இல்லாமல் இல்லை, எனக்கு கருத்து இருக்குது, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு தான் சண்டை போடுறதுக்கு அவங்க இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ இந்த பயணம் போகும் பொழுது எனக்கு என்ன தோணிடுதுன்னா, ஏன் அப்போ இந்த இடைவெளி வந்துடுது, நீங்கள் கேட்ட இடைவெளி வந்துடுது. இப்போ இதுக்கிடையில் ஒரு படம் பண்ணேன், நான் ஒரு படம் நடித்தேன். நான் அது ஒரு முக்கியமான படம், அது ஒரு அரசியல் பின்புலத்தை சார்ந்த படம். அது ஒரு 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. தயாரிப்பாளருக்கும் கொஞ்சம் ஃபண்டு இல்லாத காரணத்தினால அந்த படம் இன்னும் கொஞ்சம் நின்றுட்டுருக்கு. அது முடிஞ்சு வெளியே வரும் பொழுது பார்த்திங்கன்னா சரியான படமாகவும் இருக்கும். இன்றைய அரசியலை அப்படியே சித்தரிக்கிற படமாக இருக்கும். ரொம்ப சட்டையராக ஒரு அமைதிப்படை மாதிரி ரொம்ப சிறப்பாக, அமைதிப்படைக்கு அப்புறம் வர சரியான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட இதுக்கு பின்னாடி கடந்த வருடங்கள் எனக்கு 2 படம் பண்ணுற வாய்ப்பு வந்தது. தெலுங்கு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பெரிய ப்ரொடக்ஷனு, பெரிய ஹீரோ. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆனால் உங்களுக்கு தெரியும் தெலுங்கு படம் என்ன கேட்குறாங்கன்னு. அவங்க எப்பொழுதுமே டெக்னீஷியனை மதிக்கக்கூடியவங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க டெக்னீஷியனை மதிக்கிறாங்க, அவங்க ஜானரில் படம் கேட்குறாங்க. நமக்கு வேணுங்கிற எல்லா செட்டப்பும் செஞ்சு கொடுத்துறேன்றாங்க.
ஆனால் எங்கள் சேனலில் படம் பண்ணி கொடுங்கன்றாங்க. அது எனக்கு உடன்படவே இல்லை. இப்படி ஒரு படம் நம்ம பண்ணணுமா? அப்படி ஒரு படம் நான் அந்த மாதிரி படங்களை பார்த்து ரசிக்கிறேன் தேட்டரில். ஆனால் நம்ம பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேணாம் சார்ன்னு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அந்த ப்ராசஸ் போச்சு, விட்டுட்டேன். இப்போ திரும்ப அதுக்கப்புறம் ஓகே, இனிமே வந்து என்னுடைய படங்கள் என்பது வந்து என்னுடைய மண் சார்ந்த படங்களாக இருக்கணுன்றதை நான் முடிவெடுத்துட்டேன். நான் அதையும் கொஞ்சம் விரைவாக எடுக்கணுன்றதையும் முடிவெடுத்துட்டு இனிமேல் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், அவ்வளோதான். அது சின்ன படமோ பெரிய படமோ. ஏன்னா பெரிய ப்ராஜெக்டாக பிளான் பண்ணும்போது அதில் சிக்கல்கள் ஏற்படுது. இனிமேல் அது மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்தனத்தேவன் பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சந்தனத்தேவன் மாதிரியான பெரிய ப்ராஜெக்டில் நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படம். இதுக்கு இடையில என்ன சேஞ்ச் ஆக போகுன்னு தெரில. திட்டம் இது தான். ஆனால் 1 இயருக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சிடணும் நம்ம இருக்கிற காலம் வரைக்கும். அது நம்மளுடைய வாழ்வியலோடு சார்ந்த ஒரு வெறுமன அரசியலோ அல்லது பிரச்சனையை சொல்லித்தான் இருக்கணும் இல்லை. உறவுகள், எனக்கு உறவுகள் மேலே ரொம்ப உடன்பாடு இருக்குது. அதுவும் என்னுடைய மண் சார்ந்த உறவுகள் மேலே ரொம்ப எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதீத காதலும் கூட இருக்குது எனக்கு. இன்றைக்கும் வந்து இந்த மண்ணில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். அது நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் என்ன பேசினாலும் சுற்றி உள்ள அரசியல் வந்துடும். அது அப்படி தான். இது அந்த பாசம், மண் சார்ந்த ஒரு பாசம் இருக்கு பாருங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி வந்து முதல்ல அலங்காநல்லூரில் இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த ஊர் பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இருந்தேன் அந்த களத்தில், அங்கே இருந்தேன். அந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். ஏப்பா வெளியூர்காரங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்கப்பான்னு 2 பொம்பளை ஆளுங்க சத்தம் போடுறாங்க. அப்போ நாங்களே பேசாமல் இருக்கோம், உங்களை யாருப்பா போராட சொல்கிறா, நீங்கள் கிளம்புங்கப்பா, ஊருக்குள்ளே எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அடுத்து நாங்கள்லாம் இங்கே வாழணுமா வேணாமான்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தை உறுதியாக இருக்கும் பொழுது, அன்றைக்கு இரவு வெளியூர் பெண்கள்லாம் தங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிராமத்தில் இருந்த பெண்கள் பூரா துணைக்கு வந்து படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய மண்ணில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உணர்வு. இதை நீங்கள் எங்கே போனால் உலகத்தில் எந்த மூலையிலே தரனாலும் கிடைக்காதுன்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நான் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ அதே பெண் வார்த்தையில் மாற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்பா வெளியூர்லேருந்து எங்கள் ஊருக்காக வந்திருக்க, உங்களை விட்டுட்டு பிடிப்பா, நாங்கள் போய் வீட்டில் போய் படுக்கிறது அப்படின்னு துணை படுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு படுத்து கடைசி வரைக்கும் அடி வாங்கி கலைஞ்சாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். 7 நாள் போராட்டத்துக்கு பின்னாட அந்த பாட்டியெல்லாம் அடி வாங்கின, காவல்துறையால் அடிக்கப்பட்ட காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது போல் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாசம் இருக்குது பாருங்கள், இது நான் பார்த்து வளர்ந்தவன் நான். ஸோ அதனால் இது போன்ற படங்களே எடுக்கணும். அண்ணன் தம்பி உறவு என்ன, இது போல் ஒரு பாசத்தை மண் சார்ந்த விஷயங்கள் என்னென்னு இனி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு திட்டமிட்டுருக்கேன். இந்த சமூகம் வந்து நடிகருக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்குது. கமலஹாசன் சார் இருக்கும்போதும் சரி, இப்போ அமீர் கான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. கோக் விளம்பரத்தில் நடித்தார் நடிகர் விஜய். கத்தி படத்தில் அந்த வசனத்தை பேசும் பொழுது முரண்பாடு இருக்குது. ஆனால் முரண்பாடாக இருந்தாலும் வீச்சு அதிகமாக இருக்குது. இந்த மக்களுக்கு தலைமை ஏற்கிற ஒரு ரேஸ் வருதுன்னு வச்சுங்களேன், நடிகர் முன்னாடி இருப்பாங்க, இயக்குனர் பின்னாடி தான் இருப்பாங்க. இந்த சமூகம் வந்து நடிகருக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, ஹாலிவுட்டில், உலகம் முழுவதும். ஏன்னா திரையில் தோன்ற பிம்பம் இல்லையா. ஆனால் உலகம் முழுவதும் சிந்தனை என்பது இயக்குநர்கிட்ட இருந்து எழுத்தாளர்கள்ட்டையும் படைப்பாளிகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் இந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதோட போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்த விஷயங்களை தான் பதிவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு கதாநாயகன் ஒரு வசனத்தை பேசுகிறான், வில்லன் ஒரு வசனத்தை பேசுகிறான்னா 2ஐயும் அவங்களே தான் எழுதுவாங்க. ஏன்னா 2 பிரச்சனையும் புரிஞ்சவங்க அவங்க. ஒரு நடிகரால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. சில நடிகர்கள் அதிலிருந்து விதிவிலக்காக வெளியில் வந்து, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, கமலஹாசன் சார் இருக்கும்போதும் சரி, இப்போ அமீர் கான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இவங்கெல்லாம் இயக்குனர், உள்ளுக்குள்ளே இவங்க ஒரு இயக்குனர். சின்ன வயசுலேருந்து இவங்க இயக்குனர் தான். அவங்களுடைய முக அமைப்பும் வசீகரமும் அவங்ககிட்ட இருந்த தோற்றமும் அவங்கள நடிகர் ஆக்கிருச்சு. அதனால வந்து அவங்க நடிகர் போல தோன்றாங்களே தவிர பேசிக்காக அவங்கெல்லாம் டைரக்டர்ஸ், கிரியேட்டர். அவங்களுக்கு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது, இது போல் ஒரு கருத்தை சொல்லணும், இது போல் ஒரு விஷயங்களை சொல்லணும்னு. அதனால தான் இயக்குனர்கள் முதல்ல டக்குன்னு வெளியில் வர்றது. ஏன்னா இப்போ நடிகர்களுக்கான சில கட்டுப்பாடு இருக்குது. வரவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் போய் நம்ம இப்போ மாட்டிக்கிறணுமா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க ஒரு 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 செட்டப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு கடுமையான வெயிலில் எடுக்கக்கூடிய காட்சியாக இருந்தால் கூட ஹீரோவுடைய மனநிலை வேறு, டைரக்டருடைய மனநிலை வேறு. அங்கேயும் ஹீரோவுக்கு கொடை பிடிச்சிருப்பாங்க டக்குன்னு. உடனே அவருக்கு ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா துடைக்கிறதுக்கு இருப்பாங்க. என் டைரக்டருக்கு அதெல்லாம் வந்து மண்டையிலே இருக்காது. இப்போ நான்லாம் எனக்கு பக்கத்தில் எவனா கொடை கொண்டு வந்தானாக்கு முதல்ல கையை வச்சு தட்டி விடுவேன், போட அந்த பக்கம்.
நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்பவும் கூட டைரக்டராக தான் நின்றுருப்பேன். அப்போ அவன் சொல்லுவான், சார் அடுத்த ஷாட்டுக்கு நீங்கள் நிற்கணும், அதனால அப்படி. சரி சரி வை. அதுதான் மைண்டில் இருக்கும். அப்போ இறங்கி வேலை செய்கிற மனநிலை இவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு பொதுத்தளத்துக்கு வரும் பொழுது நடிகர்களை மக்கள் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். படத்தில் வேற ஒரு வசனம் பேசியிருப்பாங்க, வேறு சில ஒரு இது பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ கோக் விளம்பரத்தில் நடித்தார் நடிகர் விஜய். அதே என்ன ஆயிடுது, அவர் கத்தி படத்தில் அந்த வசனத்தை பேசும் பொழுது முரண்பாடு இருக்குது. ஆனால் முரண்பாடாக இருந்தாலும் வீச்சு அதிகமாக இருக்குது. அது போய் சேர்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துருது. இது போல் ஒரு சூழல்கள் இருக்குது. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேருமோ அப்படின்றதுனால இப்போ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி மாணவ இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் கேள்விகள் கேட்குறதுனால இப்போ எல்லாருமே உள்ளே வந்து கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் எப்பொழுதுமே இந்த ரேஸில், பொது பிரச்சனைன்ற ரேஸில் நடிகரை விட இயக்குனர் முன்னாடி தான் இருப்பாங்க. சார் அதே இது இந்த மக்களுக்கு தலைமை ஏற்கிற ஒரு ரேஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன், நடிகர் முன்னாடி இருப்பாங்க, இயக்குனர் பின்னாடி தான் இருப்பாங்க. இது வந்து இது மாற்ற கருத்தே இல்லை, இது தவிர்க்கவே முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஆகிடுச்சு. இதையே நீங்கள் கௌதம் மேனன்ட்ட கொடுத்தீங்களே, இதுக்குள்ளே லவ்வை எவ்வளோ அழகாக சுருகலான்னு நினைப்பார். இப்போ பாலா எடுத்தாருன்னா அதில் வந்து அவனை அரலூஸ் ஆக்கலாமான்னு யோசிப்பார் அவர். அப்போவாவது வெளியில் போனால் தான் பீஸா சாப்பிடுவீங்க, வீட்டில் உட்காந்து நீங்கள் பீஸா செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப இறுக்கமாகவும் ஏதோ சண்டைக்கார மாதிரியே தெரியும். நான் அப்படி கிடையாது. அது சுருக்கமாக சொல்லணும்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு கிரியேட்டருக்கு வந்து விசிட்டிங் கார்டு ஆகிடுச்சு. சில ஷார்ட் ஃபிலிம்கள்லாம் நானே பார்த்து மிரட்சி அடைஞ்சிருக்கேன். அது வந்து இந்த டைரக்டர் ஆகிறதுக்கு கிரியேட்டரை தன்னுடைய எல்லாருக்கிட்டே இருக்கிற கிரியேஷனை வெளிக்கொண்டு வர்றதுக்கான டூலாக ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. ஆனால் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு அதுவே ஒரு சின்ன தடையாக இருக்குன்றதை அவங்க உணரணும். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டு என்ன சின்ன ப்ராப்ளத்தை நான் பார்க்குறேன்னு சொன்னால், எப்படி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் சினிமாவுக்கு வரும் பொழுது தொழில்நுட்பத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சினிமா வெறும் தொழில்நுட்பம் தேவைதானே தவிர, நவீனமான மாடர்னான ஆடையும் உணவும் நமக்கு மாறி இருக்கும். நம்ம எல்லாருமே நீங்கள் போட்டிருக்க ஜீன்ஸு டிஷர்ட்டு நான் போட்டிருக்கிறது எல்லாமே மாறி இருக்கமே தவிர, நம்மளுடைய இயல்பு மாறலை. நம்மளுடைய உணவு மாறி இருக்கே தவிர, உணவும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்போவாவது வெளியில் போனால் தான் பீஸா சாப்பிடுவீங்க, வீட்டில் உட்காந்து நீங்கள் பீஸா செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் நீங்கள் சோறு வைக்கணுமா, சாம்பார் வச்சோமா, ரசத்தை வச்சோமா, தயிரை வச்சோமா, கறி குழம்பா, கோழி குழம்பா, மீனான்னு இப்படி தான் இருக்கும். அது நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கு இல்லையா? அதுபோல் சினிமா என்பது கிட்டத்தட்ட உணவு மாதிரியான ஒரு ரசனை சம்மந்தப்பட்டது தான் அது. நீங்கள் என்ன மாதிரியான உணர்வுகள் அதில் ஜெயிக்கும்னு கேட்டிங்கனாக்கும், நம்ம அன்றாடம் வாழ்வியலில் சந்தித்த உணர்வுகள் மட்டும்தான் ஜெயிக்கும். அப்போ இந்த டெக்னிக்கலாக வரும்போது என்ன, அந்த தான் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ண இடம். டெக்னிக்கலாக பண்ணி 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 ஸ்கிரிப்டை மிஸ் பண்ணாங்க. எந்த டெக்னிக்கலுமே இல்லாமல் விக்ரமன் சாருடைய படங்கள் ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சது, ரவிக்குமார் சாருடைய படங்கள் வெற்றி அடைஞ்சது. இன்றைக்கும் இப்போ வரைக்கும் ஹரி ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக அப்படின்னா, அவர் ஒரு எமோஷன் பிடிச்சிருக்காரு, ஒரு பரபரப்பு பிடிச்சிருக்காரு. அது நீங்கள் ஆடியன்ஸ்லேருந்து விளக்கவே முடியாது. அதனால் இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உள்ளே வரும்பொழுது இதை மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவங்க மேலே ஒரு சந்தேகமும் இருக்குது. துருவங்கள் 16 என்ற படம், அந்த டைரக்டர் வந்து ரொம்ப யார்கிட்டையும் வேலை செய்யலை, யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, அப்புறமா கொஞ்சம் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணியிருக்காருன்னு. இப்போ அந்த படத்தையே நீங்கள் அதை வந்து இப்போ நான் எடுத்தால் வேறு மாதிரி எடுப்பேன், வேற ஒரு டைரக்டர் வேறு மாதிரி எடுப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் சங்கர் சார் கையில் அந்த படத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் எங்கெல்லாம் சாங் வைக்கலான்னு பார்ப்பார், எங்கெல்லாம் கிராண்டியர் வைக்கலான்னு பார்ப்பார். இதையே நீங்கள் கௌதம் மேனன்ட்ட கொடுத்தீங்களேன், இதுக்குள்ளே லவ்வை எவ்வளோ அழகாக சுருகலான்னு நினைப்பார். அதுதான் தேவை. அந்த அந்த விஷயங்களே செய்யணும்னு நம்ம சொல்லலை. அதுக்காக சங்கர் சார் போல அந்த டைரக்டர் படம் எடுக்கணும்னு சொல்லலை, கௌதம் மேனன் போல எடுக்கணும்னு சொல்லலை. இப்போ நான் எடுத்தேன்னா அதை ராவாக எடுக்கலாமான்னு யோசிப்பேன், அவ்வளோதான். இப்போ பாலா எடுத்தாருன்னா அதில் வந்து அவனை அரலூசாக்கலாமான்னு யோசிப்பார். அவர் அவனை அரலூசாக்கி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி எங்களை போல் எடுக்கணும்ல. ஆனால் இது போல் விஷயங்களை சேர்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்கு இல்லையா? இந்த எஃபர்ட்டு எல்லாருக்கும் போய் சேரும். பெரும்பான்மையாக அந்த படம் வெற்றி அடையணுன்றது தான் நம்ம பார்க்குறது. எல்லா படங்களும் பெரும்பான்மையாக வெற்றி அடைகிறதுன்னு கிடையாது. ஆனால் இதில் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் உலகின் வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான படமும் டெக்னிக்கலாகவும் வெற்றி அடைஞ்ச டைட்டானிக்லேயே உள்ள லவ் தான் இருக்கும்.
இங்கே லவ் தான் நிற்கும் அது. அப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக சொருகுனாங்கன்னு வச்சுங்களேன், அழகாக சேர்த்தாங்கன்னா முழுமையான படமாக வந்து நின்று. அதுதான் நான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை நான் பார்த்துக்கேன். அதுலேருந்து வந்தவங்கக்கிட்ட நான் அங்கே மிஸ் ஆகுறாங்களோ அப்படின்னு. நிச்சயமாக வந்து நான் ஒரு டைரக்டராக பார்த்தா அவங்கள்ட்ட பொறாமையாக இருக்கணுமான்னா இல்லை, நான் ரசிகனாக தான் சொல்கிறேன். நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இதெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ, இன்னும் போய் இந்த படம் சேர்ந்துருக்குமோ அப்படின்னு தோணும். ஒரு பார்வையாளனா இந்த எல்லாத்தையும் பார்ப்பேன், மனிதர்களை படிக்கிறேன். நான் புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்துலேயும் திருப்பி பழக்கம் இல்லை, இலக்கிய புத்தகம் கிடையாது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் வந்து எல்லாமே ரொம்ப படிப்பாளியே தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொம்ப நெருங்கி இருக்கிற கருப்பள்ளியப்பன், என்னோட உதவி இயக்குனர் இருக்கிற பாலமுரளிவர்மன், இயக்குனர் ஜனநாதன், என்கிட்ட படங்களில் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிற மிகச்ச தேசிய விருது பெற்ற சமுத்திரக்கனி எல்லாருமே புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க. 24 hours படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் கனியும் நானும் பர்த்திவரன் பண்ணும்போது ஒரே ரூமில் தான் தூங்குவோம். அப்படியே படுத்துக்கிட்டே படிச்சுட்டே இருப்பான். காலையில் எழுந்திரிச்சோடனே காரில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். ஐயோ என்னங்க யார் படிக்கிற அப்படின்னு. ஆனால் படிச்சுட்டு ஒன்று சொல்லுவான் இல்லையா, அது வாங்கி வச்சுக்கிறேன் நான். அது ரொம்ப இதாக இருக்கும். என்னை பார்த்த உடனே நிறைய எல்லா இடத்துலையும் புக்குகள் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா போனவுடனே இவ்வளோ புக்கு கொடுப்பாங்க, அப்படியே வாங்கி கொண்டு வந்து வச்சுருவேன். அப்படி தான் மரியாதைக்குரிய சாரணி வேதா அவர்களை முதல்ல சந்திக்கும் போது தன்னுடைய அத்தனை தொகுப்புகளையும் என்கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் படிச்சுட்டு என்ன கூப்பிட்னாரு, வாங்கி வச்சுக்கிட்டேன். அவர் நினைச்சா ரொம்ப படிப்பும் போல இருக்குன்னு. அப்புறம் கேட்டார், நீங்கள் அது படிச்சிங்களா இது படிச்சிங்களான்னு. கோச்சேன் சார், நான் எதுவுமே படிக்கலைங்க, உங்கள்கிட்ட நான் பேசுகிறத நிறுத்திக்கணும் அப்படின்னாரு. ஓகே சார். படிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. ஆனாலும் தினசரிகள் படிக்கிறது, இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை படிக்கிறது, யார் என்ன எந்த கருத்து குறித்து பேசினாலும் நான் குறுக்க உள்ளே விழுந்து கேள்வி கேட்க மாட்டேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு முதல்ல ரிசீவ் பண்ணிக்கிடுவேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு வெளியில் நிறைய எல்லாரோடையும் பழகணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ரொம்ப இறுக்கமாகவும் ஏதோ சண்டைக்கார மாதிரியே தெரியும். நான் அப்படி கிடையாது. அது அதனால் படிப்பு குறைவு தான். ஆனால் படிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பு ஒன்று வந்துருச்சு. இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் எதையாவது ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, இது படிக்க முடியுது. அப்போ அதை படிக்கும்பொழுது மொத்த புத்தகத்தையும் படித்தது மாதிரி நம்மளும் காமிச்சிக்கிற வேண்டியதான். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அப்படின்னு ஒரு 2 கருத்தை எடுத்துட்டு படைப்பாளிகளும் தொழில்நுட்பத்தை மாற்றிக்கணும். இப்போ அவங்க 10 நிமிஷம் கழிச்சு மாப்பிள்ளை சிக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு இதில் வந்து பண்ணுறாங்கன்னு. நான் இது வரைக்கும் ஒரு படம் பார்த்ததில்லை டவுன்லோட். ஒரு முதல்வரை விமர்சனம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டான். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு நேர்மையற்ற செயலை செஞ்சுட்டு என்னுடைய தலைமை நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையிலைங்க. கேன்டீன் சேல்ஸை கனெக்ட் பண்ணி தான் படங்களை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரைப்படங்களுடைய சேட்டலைட் உரிமை வாங்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் ஹீரோக்களுடைய சம்பளம் உயர்ந்தது. இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க, ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போகிறான். இப்போ நான் சொன்ன உடனே அமீர் படத்துக்கு இனிமேல் தேட்டருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. பெஸ்ட்டு சொல்யூஷன் படம் எடுக்காமல் சும்மா இருக்கும். எனக்கே அதுதான் நிலைமை. எனக்கு இல்லை, மணிசாருக்கே அதுதான் நிலைமை.